முருகனுக்கு சிறப்பான நாள்னா அது சஷ்டிங்க. அந்த சஷ்டியில பார்த்தீங்கன்னா மாதத்துல 2 சஷ்டி வருது. தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. இந்த தேய்பிறை சஷ்டி நாள்ல நீங்க தானமாக கொடுக்கக்கூடிய பொருளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? இந்த நாள்ல தவறாம இந்த 3 பொருட்களை நீங்க தானம் அளித்தாலே பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில செல்வ வளம் பெருகிடும். பணத்துக்கு பற்றாக்குறை இருக்காது. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியாக மாறுங்க. அப்படிப்பட்ட 3 பொருட்கள் என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சஷ்டி நாள்ல விரதம் இருந்து வழிபட்டா முருகனுடைய முழு அருளும் கிடைக்குங்க. அந்த விரத முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேறு இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். இந்த தேய்பிறை சஷ்டி நாள்ல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு தானமாக கொடுக்க வேண்டிய முக்கிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீர் தாங்க. இதுல ஏதாவது 3 உங்களால் முடிந்த அளவு நீங்க தானமாக கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில முருகனுடைய அருள் எப்போதுமே நிலைத்திருக்குங்க. இவற்றை முருகப்பெருமானுடைய அபிஷேகத்திற்காகவும் கோவில்ல கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. இது தவிர உங்க வசதிக்கேற்ப மற்ற பொருட்களை கூட இந்த நாள்ல நீங்க தானமாக கொடுக்கலாங்க. நீங்க எந்த நாள்ல பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருட்களாக பால், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீர் ஆகியவற்றை நீங்க தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது. அன்னதானம் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு இந்த நாளை செய்தீங்கன்னா முருகனுடைய அருளால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வருங்க. அதே போல இந்த நாளை பார்த்தீங்கன்னா தீபங்கள் ஏற்றுவதற்கு விளக்கு கூட தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது. இந்த நாளை முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு பிடித்த மலர்களை கூட வாங்கி கொடுக்கலாம். செம்பருத்தி, செவ்வந்தி, மல்லிகை பூக்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வசதிக்கேற்ப ஏழை மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், ஆடைகள், பிற தேவைகள் கூட இந்த நாளை தானம் செய்யலாங்க. இந்த நாளை கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அபிஷேகம் செய்யும் போது பால், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீர், தேன்னு ஏதாவது 3 பொருட்களை மட்டும்தான் நீங்க பயன்படுத்தி முருகனுக்கு அபிஷேகம் செய்யணும். அதே போல அன்னதானம் செய்யும் போது சத்தான உணவு வகைகளை தான் நீங்க தானம் செய்யணுங்க. இந்த தேய்பிறை சஷ்டி நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி விரதம் இருக்கும் ஒரு சிறப்பான நாள். இந்த நாளை நீங்க தானங்கள் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருளை பெற்று உங்க வாழ்க்கையில வல்வினைகள் நீங்கி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நன்மைகள் அனைத்தும் நடைபெற தொடங்கும். இந்த ஐப்பசி தேய்பிறை சஷ்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எந்த நாள் அமைந்திருக்கு, எப்படி வழிபட்டா முருகனுடைய முழு அருளையும் பெற முடியும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. தேய்பிறை சஷ்டி நாள விரதம் இருந்து முருகப்பெருமானை அருளை பெற கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விரத நாளுங்க. இந்த நாளா விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிடும், குழந்தை பேரும் உண்டாகிடுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்க தோல்விகளை சந்தித்தீங்கன்னா தவறாம இந்த நாள முருகனை விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக மாறும். ஒவ்வொரு மாதமுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரதோஷனா சிவபெருமானுக்குன்னு, ஏகாதசி பெருமாளுக்குங்க, சதுர்த்தினா விநாயகருக்கு, பெருமாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசின்னு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னா சஷ்டி. இதுல மாதத்துல மட்டும் 2 சஷ்டி திதி வருது. வளர்பிறை, தேய்பிறைன்னு 2 வருதுங்க. நீங்க இந்த நாள்ல விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களில் நீங்கி உடல் ஆரோக்கியம்னு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கிடுங்க. குறிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தான் முருகப்பெருமானை வழிபடுவீங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி திங்கட்கிழமையில முருகப்பெருமானுக்கு உகந்த ஐப்பசி மாத தேய்பிறை சஷ்டி திதி அமைந்திருக்கு. இந்த நாள்ல அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செய்திடுங்க. வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை துடைத்துட்டு சுத்தம் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்களை சூட்டி சர்க்கரை பொங்கலையும் பாயாசத்தையும் இனிப்புகளையும் முறுக்கு பெருமானுக்காக நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலரால பொங்கல் வைத்து வழிபட முடியாது. அப்படிப்பட்டவங்க நீங்க வருத்தப்பட தேவையில்லைங்க. நீங்க முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு காய்ச்சின பாலை பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக படைத்து கூட வழிபடலாங்க. அதிகமான கடன்ல இருந்தீங்கன்னா தீராத பிரச்சனைகளை சிக்கி தவிப்பவங்க இந்த நாளை என்ன செய்யணும்னா நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை சஷ்டி நாள முருகப்பெருமானுக்கு நீங்க காய்ச்சிய பால்ல தேன் கலந்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டீங்கன்னா விரைவில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க.
வீட்டில் வேல் வைத்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் வேலுக்கு தேனால் அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்ப நல்லது. அதோடு முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் பாடல்களை பாடி முருகனை மனதார வழிபடு. முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் பிடித்தமான விஷயம் என்னன்னா 2 பொருள் மட்டும்தான். அது விதவிதமான படைக்கக்கூடிய நெய்வேத்தியமோ பல வண்ணங்களை படைக்கக்கூடிய மலர்களோ அதிக செலவு செய்து செய்யக்கூடிய அபிஷேகமோ அலங்காரமோ எதுவுமே கிடையாதுங்க. அவை அனைத்துமே பணம் கொடுத்து வெளியில இருந்து தான் வாங்கி படைக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் மனதார கொடுக்கின்றோம் என்பதுதான். அப்படி முருகனுக்கு நாம கொடுக்கக்கூடிய அவருக்கே பிடித்தமான 2 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளம் முருகி பக்தியோடு நீயே துணை முழுவதுமாக அவரை சரணடைவது. மற்றொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் மனம் முருகி பாடும் திருப்புகளும் கந்தசஷ்டியும் தாங்க முருகப்பெருமானுக்கு பிடித்த 2 பொருட்கள். இதனால முருகனுடைய அருளை பெறுவதோடு முருகப்பெருமானுடைய அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்திடுங்க. நீங்க நினைத்தது எல்லாம் நிறைவேற இந்த தேய்பிரை சஷ்டினால விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஐப்பசி தேய்பிரை சஷ்டி அமைந்திருக்கு. இந்த நாளா வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. தவறாம முருகப்பெருமானை இந்த நாள விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். வினை தீர்ப்பவன் வேலவன் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வார்த்தை இல்லைங்க. அவரின் அருளால வினை நீங்க பெற்ற அவரது அடியார்களுடைய அனுபவபூர்வமான வாக்குன்னே நீங்க எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு 3 விரதங்கள் முக்கியமாக கடைபிடிக்கிறோம். அவை வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம். செவ்வாய்க்கிழமையில அனுஷ்டிக்கக்கூடியது வார விரதங்க. கிருத்திகை நட்சத்திரத்தினால அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம். சஷ்டினா அது பார்த்தீங்கன்னா திதி விரதம். இந்த மாதத்துல வரக்கூடிய விரதங்கள சஷ்டி விரதம் மட்டும் 2 நாட்கள் வரும். வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு. இந்த நாளை விரதம் இருந்து வழிபடுவதால் உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனையும் தீர்வாக அமையுங்க. இந்த சஷ்டி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு கால கணிப்பு முறையில 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நாளை குறிக்குது. இந்த நாட்கள் பொதுவாக திதின்னு சொல்வோம். அமாவாசை நாளுக்கு பௌர்ணமி நாளுக்கு அடுத்து வரக்கூடிய 6வது நாள் தான் சஷ்டிங்க. அமாவாசைக்கு அடுத்து வந்துச்சுன்னா சுக்லபட்ச சஷ்டி, வளர்பிறை சஷ்டின்னு சொல்லுவோம். பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடியது சஷ்டியை கிருஷ்ணபட்ச சஷ்டி, தேய்பிரை சஷ்டின்னு சொல்லுவோம். அதன்படி பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத தேய்பிரை சஷ்டி 10ஆம் தேதி இன்று அமைந்திருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருமணம் இல்லாம ஒருவனுடைய வாழ்க்கை முழுமையாது. அதே போல குழந்தை இல்லாம திருமண வாழ்க்கையும் நிறைவு பெறாதுங்க. சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா நல்ல குழந்தை பேரும் கிடைக்கும். உங்க உள்ளத்துல இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய அருளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியில விசேஷமாக சொல்வது இந்த தேய்பிரை சஷ்டிங்க. இந்த நாளை விரதம் இருந்து வழிபடுவதால் உங்களுக்கு அளவில்லாத பலன் கிடைத்திடும். இந்த நாளை பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து குளித்துட்டு பூஜை அறையில வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு வாசனமிக்க மலர்களால் சாட்சி தீபங்களை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து முருகப்பெருமானுக்கு நீங்க கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற மந்திரங்களை துதித்து வணங்கி வழிபடுங்க. முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை தொடங்கி அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. இந்த விரதத்தை முழு நேரமும் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட நீங்க விரதம் இருக்கலாம். இந்த நாள வேலைக்கு செல்லுபவங்களாக இருந்தீங்கன்னா காலையில பூஜை அறையை முடித்துட்டு விளக்கை மாலை ஏற்றி விட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக நீங்க செல்லலாங்க. மீண்டும் மாலையில வந்து இதே போல பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து உங்களுடைய விரதத்தை நீங்க முடித்துக்கலாம். வீட்டிலே இருக்குவங்க விரதம் முடியும் வரையுமே நீங்க முருகனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த நாள மாலை நேரத்துல முருகப்பெருமானுக்கு நீங்க சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா எலுமிச்சை சாதத்தை நெய்வேத்தியமாக செய்து அக்கம் பக்கத்தாருக்கு வழங்கினீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாம் கழிந்திடும். கடன் தொல்லையும் குறைய தொடங்குங்க. மேலும் இந்த நாள பார்த்தீங்கன்னா உண்ணா விரதத்தோடு மௌன விரதம் சேர்ந்து இருப்பது அனுஷ்டிப்பது ரொம்ப நல்லது. மாலையில அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கிட்டு நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. பின்பு வீடு திரும்பியதுமே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களுடைய சஷ்டி விரதத்தை நீங்க முடித்துக்கலாம். ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து நீங்க வழிபட்டிருப்பீங்களா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்க விரதத்தை
முடித்துக்கலாங்க. இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வேலை இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.